ஒரு லக்கணம் மட்டும் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர் என்ன நிலைமைன்னு தெரியுங்களா? அவர் சொல்லுவார், நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க, ஜாதகத்தில் லக்கணம் முடக்குன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியணுமில்ல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோஷம் வந்துருச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வாழ்வாதாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துடும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் நம்ம அப்பா, தாத்தா, முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன் அவங்கெல்லாம் செஞ்ச கர்மாவெல்லாம் இந்த ஜென்மத்தில் நிவர்த்தியாகும். மோட்ச தீப விளக்கு ராஜகோபுரத்து மேலே வைக்கிறது ஒரே கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்மை நன்மை தருவார் கோயில் தான். இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தானே தெரியும் இன்மையிலும் நன்மை தருவார்னு. என்ன இன்மைனே இல்லை, இல்லாதவரையும் நன்மையாக்கிற கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். எப்படி லக்கண முடக்கு தோஷம் இருக்குதோ அந்த முடக்கு தோஷத்தை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது யாருடைய ஜாதகத்தில எல்லாம் லக்கணம் முடக்கு தோஷம் இருக்குதோ அந்த ஜாதகருக்கு தான் இன்றைக்கி ஒரு பதிவு. அப்போ லக்கணம் முடக்கு தோஷம்னா என்ன? இப்போ முடக்கு தோஷம் அப்படிங்கிறது என்ன? செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, கலஸ்தர தோஷம் இருக்குது, எத்தனையோ தோஷங்கள் இருக்குது. அது என்ன முடக்கு தோஷம்? இந்த முடக்கு தோஷம்னா என்ன தெரியும்? இந்த முடக்கு தோஷங்கிறது என்னென்னா, லக்னம் முடங்கிருச்சுன்னா முதல் அந்த ஜாதகர்கார் அவருடைய இயக்கம் சரி வராது. அதாவது அவருடைய முயற்சி, எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. அவர் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எண்ணாத பணம் இல்லைன்னு என்னென்னமோ பண்ணி பார்ப்பார். ஆனால் எதுவுமே சரி வராது. ஒரு லக்கணம் மட்டும் முடங்கிருச்சுன்னா அந்த ஜாதகர் என்ன நிலைமைன்னு தெரியுங்களா? அவர் சொல்லுவார், நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க, ஜாதகத்தில் லக்கணம் முடக்குன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியணுமில்ல. உங்கள் ஜாதகத்தில் பாதசாரம்னு ஒன்று இருக்கும். அதாவது பாதசாரம். இந்த பாதசாரங்கிற ஒரு இடத்துல போய் பார்த்தீங்கன்னா சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும். அது என்ன சூரியன் என்ற நட்சத்திரம்? சூரியன்னா அப்பா, அப்பாவுடைய உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சுத்தானே ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ கரு உருவாகும் போதே கர்மா உருவாயிரும். பிறக்கும் போது உருவாகாது, விதைக்கும் போதே உருவாயிரும். இதுதான் முடக்கு தோஷம். இந்த முடக்கு தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் முடக்கு தோஷம் இருக்குதோ அந்த முடக்கு தோஷத்தினால் அவங்களுக்கு படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தொழிலை உருவாக்கி வச்சிருப்பாரு, அந்த தொழிலை லாபத்தை எடுக்க முடியாது. கடனை வாங்கி தொழிலை போட்டிருப்பாரு, கடன் கட்ட முடியாது, அதை வட்டி கட்ட முடியாது. அந்த தொழிலில் எத்தனையோ பிரச்சனைகள், மன உளைச்சல், நெருக்கடி, குழப்பம் எல்லாமே லக்னம் முடக்கு தான். ஒரு செயலை பிரம்மாண்டமாக செய்யணும், அந்த செயலை அவர் செய்யவே முடியாது. பாருங்கள், அப்போ முடக்கு தோஷங்கிறது சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும். ஏன் சந்திரன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகலாம்ல? இதுதாங்க பிரச்சனை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோஷம் வந்துருச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வாழ்வாதாரத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ள வந்துடும். அப்போ இந்த முடக்கு தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணலைன்னா நீங்கள் கடைசி காலத்து வரைக்கும் பிறந்தது எப்படியோ அப்படியே தானே கடைசி வரைக்கும் வாழ்வீங்க. உங்கள் யோகமெல்லாம் முடங்கிருமே, அதை எப்படி நீங்கள் சரி பண்ண முடியும்? அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயம். இந்த முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் சொல்கிறேன். இந்த முடக்கு தோஷம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர், அந்த லக்னம் என்பது உயிர் தோற்றம். இந்த லக்னம் தான் நம்மளுடைய தோற்றம். அது ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேச ராசியில் ஒரு லக்னம் முடங்கிருச்சுன்னா அந்த மேச வீடே முடங்கிடும். அப்போ இந்த முடக்கு தோஷத்துக்கு ஜாதகருக்கு முடக்கு தோஷம்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் கேட்டால் தான் அது தெரியும். அப்போது இந்த முடக்கு தோஷத்தினால நீங்கள் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் லக்னம் முடங்கி இருக்குதோ அந்த ஜாதகர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உங்கள் ஜாதகத்தில் நம்ம அப்பா, தாத்தா, முப்பாட்டன், கொள்ளுப்பாட்டன் அவங்கெல்லாம் செஞ்ச கர்மாவெல்லாம் இந்த ஜென்மத்தில் நிவர்த்தியாகும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க. அதுக்கு லக்கணம் முடக்கு தோஷத்துக்கு ஒரு கோயில் சொல்கிறேன். இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படின்னா பாருங்களேன். ஏன்னா அந்த கோயிலை கண்டுபிடிச்சி அந்த கோவிலில் பல நாள் போய் உட்கார்ந்து அவரோட ஆசீர்வாதமெல்லாம் பெற்றதுனால தான் ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார். கோயில் பேரே அதுதான், சிவன் கோவில். இந்த சிவன் கோயிலில் சிவன் எப்படி இருப்பார் போய் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போனால் சிவன் வந்து பார்த்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தெரியும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா சிவனே அந்த பக்கம் திரும்பி இருப்பார். எல்லாருக்கும் ஆவுடைய அந்த பக்கம் தான் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் இந்த பக்கம் இருக்கும். எதனால அப்படி அந்த காலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க? அதுக்கு காரணம், கீழே சிவலிங்கம் இருக்குது, ஒரு 5 அடிக்கு மேலே சிவனும் பார்வதியும் சிவலிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்க. சிவனுக்கு சிவனே பூஜை பண்ணக்கூடிய ஒரே கோயில் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாறு பெற்ற புண்ணிய ஸ்தலம் சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய அந்த மதுரை மாவட்டத்தில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோவில். இந்த கோவில் 7 ஜென்மம் பாவம் நீக்கக்கூடிய கோயில். உடனே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேயே என்ன பேர் கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த கோயிலுடைய பட்டம் என்னென்னா பூலோக கைலாசம். இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலும் அது தெரியும். பூலோக கைலாசம்ங்கிற பேர். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் லக்கணம் முடங்கி இருக்குது, உங்களுக்கு லக்கணம் முடக்கு தோஷம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்களே முயற்சி எடுத்திருப்பீங்க, எனக்கு எல்லாமே தோல்வியாக இருக்குதுன்னா அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்லட்டுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த கோவில் மதுரையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 700 வருஷத்துக்கு மூத்தது. இப்போ நீங்கள் போய் அந்த கோவிலில் கேட்டாலும் சரியாக இருக்கு அப்படின்னா பாருங்கள். அப்பேற்பட்ட கோவில் தான் இந்த இடத்துல அந்த கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க, முடக்கு தோசை நிவர்த்தியாகும். அதே கோயிலுக்குள்ள இன்னொரு ரகசியம் இருக்குது. இந்த கோயிலை கண்டுபிடிச்ச உலகத்தை கொடுத்துட்டு போயிட்டா நம்ம ஆத்மாவுக்கு சந்தோஷம். இது காசோ பணமோ இதெல்லாம் சம்பாரிச்சிடலாம். இந்த கோயிலை உலகத்துக்கு மக்களுக்கு காமிச்சிட்டா தலைமுறையாக எல்லாரும் போய் கும்பிடுவாங்க. அந்த கோவிலில் 2 அதிசயம் இருக்குது. மோட்ச தீப விளக்கு ராஜகோபுரத்து மேலே வைக்கிறது ஒரே கோயில் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்மை நன்மை தருவார் கோயில் தான். உங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் நான் இறந்து போனவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கலைங்க, தர்ப்பணம் கொடுக்கலைங்க, இது வரைக்கும் பிண்டம் கொடுக்கல, என்னால் நான் திலகோமம் பண்ணலை, ராமேஸ்வரம் போகலை, என்னென்னமோ நான் ஈமகாரியம் செய்யலை, எங்கள் அப்பாவுக்கு நான் இறந்ததுக்கு நான் செய்யலைங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் செய்யலை, நான் கொல்லி வைத்தோர், குடமுடைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், இறை எடுத்தோர், முட்டை எடுத்தோர் அனைவருக்கு தீட்டுங்கிறீங்க. நான் எதுவுமே செய்யலைனா இன்மையில் நன்மை தருவார் கோயில் போய் ஒரே ஒரு மோட்ச தீப விளக்கு ஏற்றிட்டு வாங்க. 7 பிறவியில் யார் இறந்தாலும் அந்த மோட்சத்துக்கு போயிடுவாங்களா. அப்பேற்பட்ட கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். எப்படி? இந்த கோயிலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? இதெல்லாம் தான் முன்னோர்கள் அந்த காலத்தில் வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை மூச்சுப்பாருங்கிறீங்க. நான் ஒன்று கேட்குறேன், கோயிலை கட்டிப்பார், கும்பாபிஷேகத்தை பண்ணிப்பார், முடியுமா? இன்றைக்கி எத்தனை மக்கள் இத்தனை பேரும் சேர்ந்து அந்த கோவிலை கட்டி வச்சுட்டு போயிருக்காங்களே, ஒரு முறையாவது நம்ம வாழ்க்கையில் அந்த மண்ணை மிதிக்கணுமா மிக்கக்கூடாது சொல்லுங்கள்? அது நமக்கு சாதகமான கோயிலுக்கு போகிறக்கு உங்களுக்கு என்ன பாதகம்? அப்போ நீங்கள் இன்மை நன்மை தருவார் கோயிலுக்குள்ள ராஜகோபுரத்தில் மோட்ச தீப விளக்கு ஏற்றிட்டு வாங்க. அந்த கோவிலில் போனாலே ஒரு அட்டை போட்டு மோட்ச விளக்கு ஏற்றக்கூடிய இடம்னு போட்டிருக்கோம். அங்கே போய் நீங்கள் குருக்கள் பூசாரி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மோட்ச தீப விளக்கு ஒரு பெரிய மண் விளக்கில், அந்த விளக்கில் வந்து ஒரு தீபத்தை போட்டு மேலே ராஜகோபுரத்து மேலே நெய்யை 1 லிட்டர் ஊற்றி அவங்க ப்ரேயர் பண்ணி சாமி கும்பிட்ற அளவுக்கு அங்கே பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சொல்லவே கூடாது தான், இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். அந்த கோவிலில் பல நாள் எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போக அந்த கோயில் அர்ச்சகரே பார்த்துட்டு, ஐயா ஒரு மோட்ச தீப விளக்கொன்று எனக்கு வாங்கி வச்சு கொடுங்கன்னு சொன்னார். இது சொன்னோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் எத்தனையோ ஆதரவற்ற பிரேதமெல்லாம் அடக்கம் பண்ணுறேன், அதுக்கே மோட்ச தீப விளக்கேற்றறக்கு நான் தினமும் செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் கேட்டுட்டீங்க நான் உடனே செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு 16 அடி நீளத்துக்கு ஒரு கூண்டும் வந்து ஒன்றுக்கொன்றுன்னு சொல்லி 12 விளக்கு 12 ராசிக்கு விளக்கு அடியை நானே செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா சுபமாரிமுத்துன்னு உபயம் தான் போட்டிருக்கோம். ஏன்? அதில் தான் மோட்ச விளக்கே ஏற்றுறாங்க. எனக்கு அந்த பாக்கியம் அந்த கோயிலில் பகவானே கொடுத்தாரு. நீங்கள் அந்த கோயிலில் தான் மோட்ச தீப விளக்கு ஏற்றுறீங்க. அந்த கோவில் அற்புதமான கோவில். இந்த கோவிலில் மத்தியபுரி அம்மன் ஒரு அம்மன் இருக்குது. அதுக்கு பேரே மத்தியபுரி அம்மன். அது என்ன மத்தியபுரி அம்மன்? அந்த கோயிலை சாமி சிவன் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்றீங்க. நீங்கள் அம்பாள் தாயாரை போய் பார்க்க போகிறீங்களா? தாயாரை நீங்கள் பார்க்க போனால் அந்த தாயாருடைய பேர் மத்தியபுரி அம்மன். எப்படின்னு பாருங்கள். இந்த மத்தியபுரி அம்மன்கிற கோவிலில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? அந்த கோவில் என்ன ஒரு ரகசியம்னா,
ஸ்ரீ சக்கரத்து மேலே மத்திபுரி அம்மன் நின்றுட்டுருக்குது. அந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய கால் கட்ட விரலில் இந்த ஸ்ரீ சக்கரத்தினுடைய நுனி அது மேலே வச்சுட்டா அந்த அம்பாள் நிற்கிறாங்க. இது என்ன ரகசியம் உங்களுக்கு தெரியலையல்ல, சொல்கிறேன். அதாவது மதுரையே ஒரு காலத்தில் சமபூமியாக இருக்கிற காலத்தில் இடத்த கம்ப்ளீட்டாக சதுரமாக அளந்து சென்ட்ரு பாயிண்ட் மத்திங்கிறது எங்கே வருதுன்னா, அந்த இன்மை நன்மை தருவார் கோயிலுக்குள்ளே மத்திபுரி அம்மனுடைய கால் கட்ட விரலுடைய ஸ்ரீசக்கரத்து மேலே தான் மத்தி இருக்குது. அதனால தான் மதுரைக்கு சென்று அதுதான். அதனால தான் அந்த இடம் மத்திபுரி அம்மன் பேர் வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் கிடைக்குமா அந்த ரகசியம்? ஒரு முறை நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்களே. நான் மாத பௌர்ணமிக்கு விஸ்வாமுத்திர கோயிலும் இன்மை நன்மை தருவார் கோயிலும் 48 மாதம் போயிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா பாருங்கள், இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா தானே தெரியும். இன்மையிலும் நன்மை தருவார்னு என்ன? இன்மைனே இல்லாதவரையும் நன்மையாக்கிற கோயில் தான் இன்மையிலும் நன்மை தருவார். எப்படி இந்த கோவிலெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை போங்க. பெரியார் பஸ் நிலையம் பக்கத்துலேயே அந்த கோவில் இருக்குது. இறங்கின உடனே ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டிங்கன்னா கூட, என்னங்க சார் இது பின்னாடி தான் இருக்குதும்பாங்க. அப்போ ஏற்பட்ட ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். அந்த கோவில் ஒரு சிவலிங்கம், பூலோக கைலாச கோயில். அது காசிக்கு நிகரான கோயில். கயாவுக்கு 48 முறை கயா போயிட்டு வந்து சமம். இப்பேற்பட்ட கோயில் லக்ன முடக்கு தோஷத்துக்கு கிடைக்குது. போய் பாருங்கள். அந்த கோவிலில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இன்றைக்கி இந்த உலகத்துக்கு அரங்கேற்றம் செய்யணும். அது இன்றைக்கி இந்த சேனலில் ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க. சிவன் கோயிலுக்கு போகும்போது தேங்காய் பழம் ஒரு செட்டு வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்றீங்க. இனிமேல் 2 செட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் சாமி கும்பிடுங்க. என்ன காரணம்? சக்தி இல்லாமல் சிவனில் நீங்களே சொல்கிறீங்க. அப்போ சக்திக்கு ஒரு தேங்காய் பழமும் சிவனுக்கு ஒரு தேங்காய் பழம் செட்டு வாங்கிட்டு போனால் நல்லது தானே? அப்போது சிவன் கோயிலில் போய் இருக்கிற கையில் இருக்கிறத வெறிச்சோடி அப்படியே கொடுத்துட்றீங்க. மூலவருக்கு தேங்காய் பழம் உடைச்சிட்டாங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே சுற்றி வரும்போது அம்பாள் தாயாருக்கு நீங்கள் வரும்போது உங்கள் கை வெறுங்கையாக இருக்குது. ஆனால் அந்த தாயார் நினைக்குமல்லவா, எனக்கு ஒரு தேங்காய் பழம் கூட உன்னால் வாங்கி கொடுக்க முடியாதான்னு நினைக்கி. அப்போ இனிமேல் நீங்கள் ரெட்டையாக வாழ்கிறீங்க. கணவன் மனைவி, ஆண் பெண், அப்படித்தானே வாழ்கிறீங்க. அங்கேயும் சத்தியும் சிவனும் இருக்குது. யார் இதை வாங்கிறது? நானும் ஒரு கோயிலுக்கு போய் எத்தனையோ கோயிலுக்கு போகிற எல்லாரும் ஒரு செட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் இனிமேல் 2 செட்டு தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் சத்தியும் சிவனுக்கும் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்களேன். அப்போ அந்த தாயும் ஒரு வரத்தை கொடுக்கும், சிவனும் ஒரு வரத்தை கொடுப்பார். சத்தியற்றிருந்து 10,000 வருஷம் தவம் பண்ணித்தான் சிவன் வாங்கினார் வரத்தை. அதனால தான் அவர் சிவனுக்கு பவர். அப்போ எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. இது எல்லாமே வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை கேட்டு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வரணும். யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்ன முடக்கு தோஷம் இருக்குதோ அந்த முடக்கு தோஷத்தை கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என்று சொல்லி, இந்த நேரத்தில் நிறைய அந்த முடக்கு தோஷம் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்களை நாங்களே அழைச்சிட்டு போகிறோம். விஸ்வாமுத்திர கோயிலுக்கு நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு போகிறோம். திருச்செந்தூர், காசி, ராமேஸ்வரம் எல்லாமே அழைச்சிட்டு போகிறோம். எல்லாம் அழைச்சிட்டு போய் அந்த புண்ணியத்தை நம்ம வாங்கி கொடுக்குறோம். இது எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் விவரங்கள் கிடைக்கும். ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் உலகம் பூரா கொண்டு போய் சேருது. ஒரு பெரிய ஒரு A4 சைஸ் 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகத்தினால மக்களுக்கு ஒரு நிறைய மகிழ்ச்சிகள் கிடைக்குது. இது இல்லாமல் ஜாதகத்தில் பார்க்கும்போது நம்ம முன்னோர்களுக்காக எல்லா ஒரு ஐதீகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம். இதெல்லாம் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அந்த ஜோதிடத்தில் அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம சென்னையிலேயே ஜாதகம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். ஒரு வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் 1500 ஆதிகால பரிகாரங்கள் வீடியோ இருக்குது. இது இல்லாமல் எல்லா மக்களுக்கு காசி, ராமேஸ்வரம் அழைச்சிட்டு போகிறோம். எல்லாத்துக்குமே தொடர்பு கொள்ள வேண்டிய கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மாவை எல்லாம் நிவர்த்தி செய்து அசுர வளர்ச்சிக்கு வரக்கு எல்லாமே நடக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.